அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 148 நான் வாசிக்கிறோம். 1வது வசனத்தில், அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களிலே அவரை துதியுங்கள். எல்லா படைப்பு கர்த்தரை துதிப்பதாக, இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. 147 சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வசனங்களையும் வாசிக்கிற பொழுது இந்த 14 வசனங்களும் தேவனுடைய படைப்புகள் எல்லாம் தேவனை துதிப்பதாக என்ற அந்த தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அடுத்தது, சூரிய சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தில் உள்ள கண்ணீர்களே அவரை துதியுங்கள், தண்ணீர்களே. ஸோ வானங்களில் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, வானங்களில் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அதோடு மாத்திரமல்ல, உன்னதங்களிலே தேவனால் உண்டாக்கப்பட்ட சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் தேவனை துதிப்பதாக, காற்றும் மழையும் தேவனை துதிப்பதாக. நட்சத்திரங்கள் மாத்திரமல்ல, சமுத்திரங்கள் கடல்கள் கர்த்தரை துதிப்பதாக, கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் கர்த்தரை துதிப்பதாக. அப்போது இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, praises causes us to consider and appreciate God's character. Not only God's character, but also God's actions, creations. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். கர்த்தரால் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கிற பொழுது நீங்களும் நாங்களும் துதிக்காமல் இருக்கலாமா? அப்போது நாமும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லாம் கர்த்தரை துதிக்கிறது. அதிகாலை வேளையில் பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் துதிக்கிறதை பார்க்க முடிகிறது. கடல் ஓரத்தில் கடல் அலைகள் துதிக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், காடுகள் வனங்கள் அப்படிப்பட்ட ஃபாரஸ்ட் ஏரியாலாம் போகிற பொழுது அங்கே இல்லை, மரங்களெல்லாம் கர்த்தரை துதிக்கிறது. எல்லாம் துதிக்கிறது கர்த்தரால் படைக்கப்பட்டவை. படைக்கப்பட்ட மனுஷனாகிய நாம் துதிப்பதற்கு நேரம் கொடுக்குறோமா? எவ்வளோ நேரம் கர்த்தரை துதிக்கிறோம்? துதி ஆராயல நேரத்தோடு கலந்து கொண்டு துதிக்கிறோமா? வீடுகளிலே ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? குடும்ப ஜபங்களிலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமா? பாருங்கள், அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது it reveals God's creating power, it reveals God's character, it reveals God's actions. So that will be fulfilled in our life. கர்த்தருடைய படைப்புகளினுடைய எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நாம் அனுபவிக்க முடியும், நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், நாம் அதனாலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆகவே இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான சகோதரியே, எல்லாம் துதிக்கிற அந்த சூழ்நிலையில் நாமும் துதிப்போம். நாம் துதிப்பதனாலே கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம், சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? இங்கே நேசிக்கிற நல்ல பிதாவே, வானாதி வானங்களே எல்லாம் கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், வானத்தில் உள்ள சேனைகளே கர்த்தரை துதியுங்கள், வான தூதர்களே கர்த்தரை துதியுங்கள், சூரிய சந்திரங்களே கர்த்தரை துதியுங்கள், நட்சத்திரங்களே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி படைப்புகளெல்லாம் துதிக்கிற பொழுது கர்த்தாவே, நாங்களும் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. துதிப்பதனாலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவீராக. துதிப்பதனாலே உம்முடைய நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.